வெல்கம் டு ராணிமா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஊர்லேருந்து சட்டி வந்திருக்குது, கறி சட்டி. அந்த கறி சட்டியில் குழம்பு செய்வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சாம்பார் செய்ய போகிறேன். அதனால் கறி சட்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோம், சட்டி பானை இல்லையா. அதனால் அதில் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யும்போது கரெக்டாக ஒரு மங்களகரமாக ஒரு சாம்பார்லேருந்து ஆரம்பிப்போம். அதனால் எண்ணெய் காஞ்சதும் கடுகு எல்லாமே போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன வெங்காயம், ஏன்னா இது காலையிலே சமைக்கிறேன், அதனால் சாம்பாருக்கு தோசைக்கு சாப்பிடுவோம். முன்னெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ஆயத்துக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு அதிகம் வாங்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் நல்லதுன்னு சொல்கிறதுனால நல்லதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளையில நம்ம சமைப்போம், நிறையா தெரியாது. இப்போ தான் தெரியுதில்ல, தெரிகிறத கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லும் போது கேட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு சோம்பேறிப்படாத சின்ன வெங்காயம் வாங்கி உரித்து போட்டு சமைச்சு சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் சாம்பார் வச்சாருன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக காலையிலேயே சமைக்க ஆரம்பித்தாச்சு. வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு ஒரு தோசையை ஊற்றி காலையிலேயே சாப்பிட்டுட்டு மதியானம் இதே சாம்பாரை தூக்கி மதியானம் சாப்பாட்டுக்கு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சாம்பார்னால் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். எப்படி செஞ்சாலும் எல்லோரும் சாம்பாரை ரசித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குதுன்னு. இப்படியே கொஞ்சம் நேரம் காய் வதங்க வேண்டியதுதான். ஏன்னா காய் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னு வச்சிங்கன்னா அப்புறம் நம்ம பயிரை போட்டு இறக்கிடலாம் ஈஸியாக. ரொம்ப நேரம்லாம் நம்ம கொதிக்க விட்டு அதை மூடி போட்டு அதை பொங்க விட்டு கீழே தெறிக்க விட்டு அது மாதிரிலாம் எதுவும் செய்ய தேவையில்லை. காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வதங்கிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சிலவங்க காய் அரை வெக்காடு வெந்துட்டு பயிரை போட்டு கொதிக்க விட்டு மூடி அப்படி செய்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சதுக்கும் இப்படி கொஞ்சம் வதங்கி விட்டுட்டு நீங்கள் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் இப்படியே சேர்த்துக்குங்க. அதெல்லாம் கொதிக்கும் போது போடணும் இல்லை. சாம்பார் பொடி காய்கறி போடும்போது எப்பயுமே போட்டுக்கிறது நல்லது. கொஞ்சம் மஞ்சத்தூள் பயிரில் போட்டால் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் பத்தாது அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் காய்கறிலையும் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும் கலருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு சீரகம் போட்டு பயிரை நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. அதை அப்படியே எடுத்து தாளிச்சிக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே மஞ்சத்தூள் எல்லாம் கலப்படம்னு நினைக்கிறேன். ஊர்லேருந்து வாங்கினாலும் ஒரு கரண்டி போட்டாலும் மஞ்சத்தூள் எடுக்க மாட்டேது. இன்றைக்கும் நல்ல மஞ்சத்தூள் தான். பிராண்டு பேரை சொன்னால் சரி வராது. அது அப்படியே செட் ஆக மாட்டுது. அடுத்தடுத்து நம்ம ஊரில் மஞ்சளை வாங்கி காய வச்சு அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ வீட்டில் நிலமை சரியில்லை, செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் சாம்பார். இதுதான் சாம்பார். அது கூட கொஞ்சோண்டு புளி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி கரைச்சி வச்சு இது ஊற்றியாச்சு. அவ்வளோதான். சாம்பார் ரொம்ப சூப்பராக கிடச்சிச்சு. ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாமே பார்த்துக்க வேண்டியதான். காரம் தேவையானவங்க கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதெல்லாம் மற்றவங்க சொல்லி செய்கிறத விட நீங்களே ஒன்று ட்ரை பண்ணி போட்டு இது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு நீங்கள் தூக்கிடணும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு கரண்டி போட்டு செய்யின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு தூக்கிடணும். எனக்கு எது செஞ்சாலும் வராது அப்படிலாம் சொல்லாதீங்க. யாராக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் யாருக்குமே தெரியாது. 10 வருஷம் நின்று தான் சில சமையலே கற்றுக்குவோம். அதனால் அதெல்லாம் நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.